வணக்கம் தோழர்களே, தோழிகளே. இன்றைக்கி நான் எழுதிய ஒரு சிறுகதை பற்றி தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த சிறுகதையில் ஜீவாங்கிறவன் ஒரு பைக்கி பிரியன். அவனுக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த கதையில் சொல்ல போகிறேன். இந்த கதை இந்த காலத்துக்கு இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவையான ஒரு கருத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு சிறுகதை தான். சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வுக்கு தேவையான ஒரு கரு தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்குத்தான் விடிந்தது ஜீவாவிற்கு. அதுவும் அந்த செல்போன் ஒலிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் தூங்கி கொண்டுதான் இருந்திருப்பான். சிவந்த கண்களை மீண்டும் கசக்கி சிவப்பாக்கினான். தலை பாரமாக இருக்க தலையை பிடித்தவாறே கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தான். செல்போன் முனகல் அடங்கியது. நேற்று இரவு நண்பர்களுடன் மூச்சு முட்ட சரக்கு அடித்த விளைவுதான் இந்த தலைவலிக்கு காரணம் உணர்ந்தான் ஜீவா. மீண்டும் செல்போன் ராகம் பாடியது. எடுத்து பார்த்தான். சுண்ணாம்பு மேடு சூரி என காட்டியது. பச்சை கலரை தேய்த்தான். எதிரில் சூரி கத்தினான். டே மச்சி, டைம் என்ன ஆச்சு? பசங்க எல்லாம் ரெடிடா, சீக்கிரம் கிளம்பி வாடா, உனக்காக வெயிட் பண்ணுறோம். எதிர்பார்ட்டி எல்லாம் சும்மா சீன் போடுறானுங்கடா. இன்னைக்கு நம்ம கெத்தான் காட்டுறோம் மச்சி. வேறு லெவலில் அவனுங்களுக்கு பயத்தை காட்டுறோம், புரியுதா? சீக்கிரம் கிளம்பி வந்து தொலைடா. ஜீவா பேசுவதற்கு முன்பே அவன் ஃபோனை கட் செய்து விட்டான். டே ஜீவா கதவை தட்டினார் அவனது தந்தை சேகர் பாபு. சேகர் பாபு நடுநிலைப் பள்ளியில் வேலை செய்யும் அரசு ஆசிரியர். ஊர் பசங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் செய்வார், அதிகாரம் செய்வார். ஆனால் ஜீவாவிடம் தோற்று போவார். இவர் பேச்சை மட்டும் கேட்க மாட்டான் ஜீவா. அம்மா சுகந்திக்கு இவன் செல்லப்பிள்ளை. சுகந்தியிடம் வீட்டு அதிகாரம் கொட்டி கிடப்பதால் சேகர் பாபு சில நேரங்களில் மட்டுமே கத்துவார். கடைசியில் சோர்ந்து மௌனமாகி விடுவார். ஜீவா +2 வரை படித்ததே பெரிய விஷயம். காலேஜுக்கு போகிறான், வருகிறான். மற்றபடி செலவுக்கு பணம் பஞ்சமில்லை. அம்மா சுகந்தியிடம் வாங்கி கொள்வான். நல்ல பழக்க வழக்கம், நல்ல நண்பர்கள். இனிமேல்தான் அவன் தேட வேண்டும் அல்லது வர வேண்டும். இதோ இப்போ பேசி ஃபோன் செய்தானே சுண்ணாம்பு மேடு சூரி, அவனை மாதிரி 10 பேர் தான் இவனுக்கு நண்பர்கள். இவனுங்க மாதிரியே இன்னொரு கேங். இன்னைக்கு இந்த 2 கேங்குக்கும் பைக் ரேஸ். அதுக்கு நான் கிளம்பி வாடான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணா சூரி. ரொம்ப நேரம் ஜீவான்னு கத்தி சேகர் பாப்பு சோர்ந்து போன பிறகு கதவை திறந்தான் ஜீவா. ஏன்பா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? வரேன்ல. இல்லைடா, எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது. கடைக்கு போய் மட்டனும் மீன் எடுத்துகிட்டு வர்றியா? சேகர் பாப்பு சொல்ல. போப்பா நீ, எனக்கு வேலை இருக்குது, நீயே போய் எடுத்துகிட்டு வா. 11:30 மணிக்கு ஜீவா வந்ததும் பைக் ரேஸ் போட்டி ஆரம்பித்தது. மக்கள் நடமாட்டம் உள்ள சாலையில்தான் போட்டி. மின்னல் வேகத்தில் பைக்கில் பறந்தார்கள். சாலையில் செல்லும் மக்கள் இவர்களின் வேகத்தையும் பைக்கின் உருமல்களையும் கண்டு பயத்தாலோ அல்லது அவர்களை மானாவாரியாக திட்டினாலும் இவர்களுக்கு உரைப்பது இல்லை. முடிவில் ஜீவா கேங் போட்டியில் வென்றார்கள். சந்தோஷத்தில் ஜீவா கொண்டாடி கொண்டு இருந்தான். செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தான். அப்பா என காட்டியது. உச்சு கொட்டி கொண்டு காலை கட் செய்தான். மீண்டும் ஒலித்தது. மீண்டும் கட் செய்தான். மீண்டும் ஒலிக்க சூரி சொன்னான், மச்சி, யார் மச்சி, எடுத்து பேசு என்று சொல்ல மீண்டும் ஃபோன் ஒலிக்க கோபத்தில் கத்தினான் ஜீவா. இப்போ எதுக்குப்பா சும்மா நொயின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? எதிரில் கேட்ட செய்தியை கேட்டு அம்மா என கத்தி கதறினான் ஜீவா. ஜீவா நண்பர்களுடன் மருத்துவமனைக்கு ஓடினான். அங்கே அவனது அம்மா சுகந்தி இவனை பார்த்ததும் ஓடி வந்து கத்தி கதறி அழுது கொண்டே சொன்னாள், டே ஜீவா, உங்கள் அப்பா கடைக்கு மட்டன் வாங்க போகும்போது இவர் மெதுவாகத்தான் வண்டியை ஓரமாக ஓட்டிட்டு போனாராம். ஆனால் அங்கே நாசமாக போகிறவனுங்க ஏதோ பைக்கு ரேசான். அதில் அந்த பயலுக கண்மூடித்தனமாக வண்டியை ஓட்டிட்டு வந்து இருக்கானுங்க. அவனுக்கு வந்த வேகத்தை பார்த்து ஓரங்கட்ட பார்த்து இருக்காரு உங்கள் அப்பா. அதுக்குள்ளே இன்னொருத்த வந்து இருப்பான் போல. பயத்தில் தடுப்பு சுவத்தில் மோதி அப்பாவை அப்படியே தூக்கி போட்டுருச்சான். அங்கே
கிடந்தவங்க ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து சேர்த்து விட்டு இருக்காங்க. பலத்த அடிபட்டு இருக்கான் தம்பி, பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. தேம்பி தேம்பி அழுதாள் சுகந்தி. அப்போது நான் ரேஸில் போகும்போது அந்த பைக்கை ஓவர்டேக் செய்த பிறகு பைக்கின் கண்ணாடி வழியில் பார்த்தபோது கூட்டம் திபு திபுவன சேர்ந்தது. என் அப்பாவை காப்பாற்றத்தானா? கடவுளே, நானே என்னோட அப்பாவை கொல்ல காரணம் ஆயிட்டேனே. கடவுளே, அவரை தயவு செய்து காப்பாற்றிடு. இனிமே எந்த ஜென்மத்திலையும் பைக் ரேஸில் கலந்துக்க மாட்டேன். கலந்துக்கிறவங்களையும் பேசாமல் என் கதையை சொல்லி அவங்களையும் போகாமல் தடுக்க பார்ப்பேன். இது சத்தியம். கண்ணீர் மல்க வேண்டிய ஜீவாவின் கண்களில் தாரையாக கண்ணீர் சிந்த சுகந்தி மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள். அப்பா மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் என் புள்ள என்று நினைத்து கொண்டாள் சுகந்தி. ஜீவாவின் வேண்டுதல் பலிக்க நாமும் கடவுளிடம் வேண்டுவோம். நன்றி. நண்பர்களே, இந்த கதையில் ஓர் இடத்தில் தவறுதலாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். அது எந்த வார்த்தை என்று உங்களால் கண்டுபிடிக்க இயலுமா என்று முயற்சி செய்து பாருங்கள். முடியவில்லை என்றால் அடுத்த கதையில் சொல்ல பார்க்கிறேன். நன்றி. பிடித்திருந்தால் லைக் போடுங்க.